பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் 62:5 மற்றும் 6. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவர் கண்மலையானவர், அவர் இரட்சிப்பானவர், அவர் நமக்கு அடைக்கலமுமானவர். நம்முடைய ஆத்துமா மனப்போக்கின்படி போகாமல் அவரை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே தெரிந்திருக்கிறார். நாம் கடமைக்காகவும் கட்டாயத்துக்காகவும் தேவனை நோக்கி கூப்பிடாமல் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம் முழு இதயத்தோடும் நம் முழு ஆத்மாவோடும் நம் முழு மனதோடும் நம் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்பதே அவருடைய பிரதான கற்பனையாக இருக்கிறது. அன்பு கூறுவதோடு நின்று விடாமல் அவரை நாம் கனப்படுத்தி உயர்த்த வேண்டும். நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நாம் நினைத்த காரியம், நாம் நம்புகிறது அவராலே வரும். அவரே தெய்வம் என்று விசுவாசிப்போம். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எதை குறித்தும் கலங்காமல் தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம். ஆமென்.